ட்ரேடு எத்தனை வீடியோ பார்த்தாலும் யார் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய க்ளூ கிடைக்கும். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th ஏப்ரல், டைம் இப்போ 9:30. ஆனால் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே 100%, இந்த இடத்துல 800%. ஓகேவா? புட் சைடில் தான் ஓஏ அதிகமாக இருக்குது. என்னன்னா ஆக்சுவலாக போன ப்ரீவியஸ் ஒர்க்கிங் டேல பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஓவராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் மார்க்கெட் புல் சைடில் போச்சு. அப்போலாம் பையருக்கு ஃபேவராக இருந்தது. ஆனால் இது கம்மியாக இருந்தது. அது பேர் என்னன்னா ஐவி அதிகமாக இருந்தது. ஐவி அதிகமாக இருக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே ஆகும். அந்த மாதிரி தான் நடந்தது. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 300 இருக்குது, 250 இருக்குது. அதுக்கப்புறம் என்எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 400, 250 இருக்கு. போன ஒர்க்கிங் டேவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓஏ நம்ம நினச்சாம நம்ம ஆக்சுவலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி இல்லை. அது அகெயின்ஸ்டாக இருக்குது. இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஃபின்னிஃப்டியில் 250, அதுக்கப்புறட்டு 400 இருக்குது. இது ஃபின்னிஃப்டியில் சென்செக்ஸாக மாற்றினது. சென்செக்ஸில் என்னென்னா ஓவராக கால் இது இருந்துச்சு, பில்டப் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சுத்தமாக வண்டியில் 100, இப்போ புட்டில் பார்த்தீங்கன்னா 1000. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் எவ்வளோன்னா 1539. ரொம்ப ஒன்றுமே இல்லை மிட் கேப்பில். என்னன்னா இவங்க மண்டே ஃபுல்லாக கால் பில்டப் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட் பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக முடியும் போது செல் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதே மாதிரி என்னென்னா ட்ரிப் சைடில் என்ன பண்ணுறாங்க தெரில. 2 நாளாக செல்லர்ஸை கலெக்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் செல்லர்ஸை கலெக்ட் பண்ணால் ப்ரீமியம் டிகே ஆகும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது எதனா ஒரு சைடில் ஒரு வயலண்ட் மூவ் இருந்தால் தான் மார்க்கெட் இதுவாகும். ஓகே, நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நில்லுங்க, உங்களுக்கு இதில் காமிக்கிற பாரு என்னென்ன பொசிஷன் வச்சுருந்தாங்கன்னு. ஓஏல இங்கே பாருங்கள். இவங்க கிளைண்ட்ஸ் ஃபுல்லாக புல்லிஷ் பொசிஷன் வச்சுருக்காங்க. எஃப்ஐஏ ஃபுல்லாக பேரிஷ் பொசிஷன் வச்சுருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எஃப்ஐஏ ஃபுல்லாக பை பண்ணி வச்சுருக்காங்க 2 சைட்லேயும். ஆனால் செல் பண்ணல. டிஏ பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா காலை மட்டும் செல் பண்ணியிருக்காங்க. அப்போனா மார்க்கெட் கீழே போகும் சொல்லிட்டு. ஓகேவா? மேலே போனால் டிஏக்கும் லாஸ் தான். அப்போ ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள என்னன்னா காலை பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்த டைமில் பொசிஷன் கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க. கிளைண்ட்ஸ் என்னன்னா காலை என்னன்னா செல் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் இது பண்ணி வச்சுருந்தாங்க, புட்டை செல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? அதனால் என்னென்னா போன ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ப்ரோ ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பை பண்ணி வச்சுருந்தால ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா 10% to 20% தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பெருசாக ப்ராஃபிட் பண்ணி பொசிஷன் வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ என்னன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சைடில் ஒரு வயலண்ட் மூவ் கண்டிப்பாக ஒன்று வரும். அது என்னன்னா அது புல்லி சைடாக இருக்கலாம், இல்லாட்டி பேரிஷ் சைடாக இருக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த ஹை போகும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22,327 ஒரு ரிஜெக்ஷன் நடக்கணும். ஓகேவா? இல்லாட்டி இந்த இடம் பிரேக் அவுட் ஆகணும். இல்லை இந்த ஹைலேருந்து திருப்பி இந்த சப்போர்ட்டுக்கு 22,147 வரணும். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே போனோம்னா நம்ம ஸ்டாடல் போடலாம். ஸ்டாடல் போடலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிக்கும் போது கண்டிப்பாக ப்ராஃபிட்னா ஸ்டாங்கல் போட்டோன்னா கண்டிப்பாக இதோட சூப்பராக நம்மளுக்கு ட்ரேடு அமையும். ஆனால் ஸ்டாங்கல் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரீமியமே இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? இது எது நிஃப்டி தான். நிஃப்டி இது பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் 35, இன்னொரு லெக்கில் 54 ஸ்டாடலுக்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா ஸ்டாங்கலுக்கு பார்க்கணுன்னா நம்ம எடுக்கிறோன்னா என்னன்னா இது 5 பாயிண்ட்ஸையும் அப்புறம் இந்த சைடில் 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் எடுத்தால் நம்ம செக்யூர்டாக ட்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனால் என்னென்னா ஒரு வயலண்ட் மூவ் இருக்கும், அது ஒரு பேனிக் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? இவன் எந்த பக்கம் மூவ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா காலை அன்னைக்கு ஃபுல்லாக பை பண்ணி வச்சுட்டு அப்புறம் வெடியும் போது செல்லிங் பொசிஷன் அவங்க மாற்றி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஆனால் என்னன்னா அவங்க செல்லிங் பொசிஷன் மாற்றி வைக்கல.
இவங்க கிளைண்ட்ஸாக வந்து செல்லிங் பொசிஷனில் இருக்காங்க. இவங்க வந்து பையிங் ரெண்டுத்துலேயே வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பக்கம் பை பண்ணனா ஒரு பக்கம் வயலண்ட் மூவ்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு பக்கம் வந்து மார்க்கெட் வந்து இது பண்ணுவாங்க, பில் பண்ணாங்க. இப்போ சப்போஸ் இது கால் இருக்கா, காலம் பை பண்ணிக்கிறாங்க, புட்டியும் பை பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஹை போகும்போது காலை வந்து என்னன்னா பை பண்ணி வச்சதை வந்து செல் பண்ணிவிடுவாங்க. அப்போ செல்லையும் புட்டும் பையும் ரெண்டும் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகணுமே. கீழே போனால் இதை பிரேக் பண்ணாமல் தெரியாது, இந்த சப்போர்ட் கண்டிப்பாக வரும். 246லேருந்து 246லேருந்து 164 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில். ஓகேவா, இது பிரேக் அவுட் ஆகி தான் போயிட்டுருக்குது. இவ்வளோ நேரம் ஆனவுடனே கொஞ்சம் வந்து ஹால்ட் ஆகுது. அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகலை. என்னன்னா ஆப்ஷன் பையிங் தான். ஓகே, ஆப்ஷன் பையிங்னா என்ன பண்ணணும்னா காலை வந்து பை பண்ணணும். இப்போ ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இது 25 இருக்குது. ஓகேவா, இன்னொரு ப்ரீமியம் வந்து புட்டு வந்து 22 250 இருக்குது பாருங்கள், அது 62 இருக்குது. அதான் வந்து பை பண்ணலாம். ஓகேவா, அதுதான் பை பண்ண போகிறோம். குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் வந்து பண்ணி ஆகணுமே, வேறு வழியே இல்லை. குவான்டிட்டி வந்து 200. ஓகேவா, இங்கே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓஏல வந்து அந்த அளவுக்கு வந்து இது இல்லை. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து ஓஏ டக்கு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து 600 இருக்குது, 600 இருக்குது. அதுக்கப்புறம்ட்டு வந்து 600 இருக்குது. அதுக்கப்புறம்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 360 இருக்குது. 250ல் 22 250 அதுதான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் அதுதான் வந்து டார்கெட் பண்ண போகிறோமே. ஓகேவா, 22 250. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ட்ரேடுக்குள்ளே போயிட்டு ப்ரைஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ரைஸ் வந்து நம்ம 58 ருபீஸ்க்கு வந்து வாங்க போகிறோம். நம்ம டிப்ளாய் பண்ணுற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5.72 லேக்ஸ். ஓகேவா, இப்போ ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடு தான் இது. இந்த ட்ரேடு வந்து ரொம்ப ஆபத்து இது. ஓகேவா, இது வந்து என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து பார்த்து எடுத்துக்கணும் இந்த ட்ரேடை. ஓகே, இந்த ட்ரேட் எங்கே என்ட்ரானா 58ல் நம்ம என்ட்ரானோம். 58 வந்து மார்க் பண்ணிக்கணும். அது இல்லாமல் பிஆப் மேலே இருக்குது, நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது. ஓகேவா, லாங்கு 58 இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரானோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:38. ஓகேவா, இதில் நம்ம டார்கெட் எங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது 22 216. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 22 184. நம்ம ஒரு சார்ட் ஒன்று போட்டுப்போம், இதிலே போட்டுப்போம். ஓகேவா, 22 221 22 177. 22 177 122. ஓகே, ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து இந்த இடம் 154. ஓகேவா, இந்த ரெண்டு டார்கெட் வரும்போது எங்கே வேணால் க்ளோஸ் பண்ணலாம் இந்த ட்ரேடை. இப்போ நம்ம ட்ரேடு எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம ட்ரேடு பார்த்தீங்கன்னா 1.16 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா, 74னா. ஓகேவா, இப்போ இங்கேருந்து இங்கே போகிறோன்னா டக்குன்னு வந்து நிறைய வந்து இது வரும், புட் பையர்ஸ் வருவாங்க. அதனால் வந்து நம்ம நினைக்கிறதோட வந்து அதிகமாக போகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ப்ரீமியம் ஷூட் ஆகிறதுக்கு. பார்ப்போம், இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக பிரேக் ஆகிடும் அவன். ஏன்னா புட்டை முதல்ல வந்து இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், புட்டோட வந்து ஓஏ இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பை பண்ணிட்டு தான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வால்யூம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி செல் பண்ணுவான். அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடம், அதுக்கு அடுத்தது வந்து இங்கே 188. இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லுது ஸ்ட்ராங்காக. அது ஏன்னா வந்து இந்த ஏரியா இருக்குது பாருங்களா, மல்டி டைம் அதை சொல்லுது. பார்ப்போம். ஏற்கனவே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 1 லேக் வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா, 1.3 72னா
இங்க பாருங்க 15 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நம்ம. 15 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம்னா மொத்தம் இதில் வந்து குவான்டிட்டி வந்து 10,000 குவான்டிட்டி. இது வேணால் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடு தான். இதோட சேஃபஸ்ட் ட்ரேடுனா என்னன்னா நம்ம பண்ணுறதுக்கு புட்டை வந்து காலை வந்து செல் பண்ணுறது தான். ஓகேவா? காலை வந்து நம்ம செல் பண்ணுறோன்னா என்ன ப்ரீமியமில் பண்ணணுன்னு பார்க்கணும். ஓகே, பார்த்தீங்களா? ஒரு ஸ்பைக் ஒன்று வந்ததா, இந்த இடத்துல வந்து அந்த சப்போர்ட் வந்து ஹிட் பண்ணுறான்னு பார்க்கணும். ஓகே, சப்போர்ட் வந்து ஹிட் பண்ணிட்டானா நம்மளுக்கு டார்கெட் வச்சா 98 98 100 இருக்கு. இப்போ அப்படியே போயிட்டு இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கணும் பொசிஷனை. ஓகே, எவ்வளோக்கு போயிருக்குது? 1 or 2 100 100 க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம. 25 பாயிண்ட்ஸே போதும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எக்ஸிட். ஓகே, இதை க்ளோஸ் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ட்ரேடில் வந்து நம்மளுக்கு 4 லேக் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா? இந்த ஸ்பைக்கு யூஸ் பண்ணனால இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட்லேருந்து பட்டு பவுன்ஸ் ஆகுது பாருங்கள். ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம என்ன ட்ரேட் இருக்குன்னா வந்து புட்டை வந்து நம்ம செல் பண்ணணும். அதுதான் காலை வந்து செல் பண்ணணும். அதுதான் நம்ம சேஃபஸ்ட் ட்ரேடு. ஓகே, காலை எதை செல் பண்ணுவோம்னா நம்ம இப்போ இந்த 22 200 இருக்குல்ல, 45 ப்ரீமியம் இருக்கு பாருங்க, அதான் செல் பண்ணிக்கணும். செல் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம என்னன்னா அந்த 60 லாட்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான். இதே நம்மளோட செகண்ட் ட்ரேடு. ஓகேவா? எவ்வளோன்னா 60 ஆட் விர்ச்சுவல். ஓகே, நம்மளோட செகண்ட் ட்ரேடு இது. ஓகேவா? செகண்ட் ட்ரேட் எடுத்தாச்சு. இது ஆனால் ப்ரீமியம் வந்து 45க்கு பதில் 74 காமிக்குது. இதை நம்ம வந்து இது பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம ட்ரேட் என்ட்ரானு 75 காமிக்குது பாருங்க, ஆனால் 45 தான். நல்லா பண்ணி இதை அப்டேட் பண்ணியாச்சு. என்னன்னா நம்ம வந்து காலை வந்து இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கோம், எங்களெலாம் 45க்கு பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, 45ல பண்ணியிருக்கோம். இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் விஆப் கீழே வந்துருச்சு. இது எவ்வளோ தான் மேலே பண்ணாலும் அடுத்தபடி வந்து இது கீழே தான் வருமே. அது இல்லாமல் வந்து மார்க்கெட் வந்து அவனுங்க வச்சுருந்த போன இது டேயில் வந்து அவங்க கால் பில்டப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி புட் பில்டப் பண்ணிவிட்டு வந்து கால் பில்டப் இப்போ அதை வந்து செல்லிங் பொசிஷனாக மாற்றிட்டு இருப்பாங்க மேலே போகும்போது. அதே மாதிரி இந்த புட்டோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பையிங் பொசிஷன்லேயே வச்சுருப்பாங்க. பையிங் பொசிஷனில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து ரேப்பிடாக வந்து இறங்குது. இறங்குறது என்னென்னா அநேகமாக வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். ஏற்கனவே சப்போர்ட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு, திருப்பி லோயர் வச்சுருக்கு. இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணுது. திருப்பி இதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்கும். எங்கடா இந்த ரேஞ்சுக்குள்ளே இங்கேருந்து இங்கேருந்து விழுந்துட்டு திருப்பி வந்து பவுன்ஸ் ஆச்சு, திருப்பி வந்து கீழே இறங்கும், திருப்பி இது பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு லோ வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இப்போ போய் பொசிஷன் போய் பார்ப்போம். எவ்வளோனா இங்கே 41 வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து வீக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இதுலேருந்து கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். என்னன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நேக்கடாக வச்சுருக்கேன்னா 10 பாயிண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணலாம். நீ ஸ்டாங்கல் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்னென்னா மார்க்கெட்டு ரொம்ப வால்டைலாக இருக்கிறதுனால ஸ்டாங்கல் போட முடியாது. இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ணி ஆகணுமே. ஓகே, நம்ம இங்கே எடுத்த அந்த பை பொசிஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹோல்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 200 கால் சிஇ மட்டும். ஓகேவா? இந்த 250 க்ளோஸ் பண்ணிட்டா இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரேட் இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பை ட்ரேடு இதுக்கு மேலே கொடுக்காது. இதுக்கு மேலே கன்சால்டேட் ஆச்சுன்னா இந்த புட்டை வந்து காலை வந்து செல் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு தான் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா இங்கே தான் 22 160. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது 44 இருக்குல்ல, இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஏன்னா திருப்பி இந்த ட்ரேவை தான் கன்சல்டேட் ஆவானே அவன். ஆனால் இந்த பை பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 22 250 அதோட ப்ரீமியம் தான் இப்போ குறையுமே. இந்த காலோட ப்ரீமியம் வந்து காலை செல் பண்ண ப்ரீமியம் அந்த அளவுக்கு குறையாது. ஓகேவா? இது இங்கேருந்து இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகுதுங்களா, திருப்பி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகணும், இல்லை இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகணும்.
ஆக்சுவலாக நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரான பார்த்தீங்கன்னா இந்த விஆப்லேருந்து இங்கேருந்து பட்டு பவுன்ஸ் ஆகுது பாருங்க. இது இங்கே போனது இந்த விஆப் கீழே தான் இருக்குது, அதனால இங்கேயே ரிஜெக்ட் ஆகுது. இதில் ஆக்சுவலாக இங்கே தான் ரிஜெக்ட் ஆகணும் அவன் நம்ம ட்ரெண்ட் லைனை பார்த்தோன்னே. ஆனால் என்னன்னா ஆப்ஷனில் வந்து அவங்களுக்கு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனவங்க திருப்பி இதை ரீடெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து பையம் புட்டை வந்து பையம் பண்ணலாம். ஏன்னா திருப்பி ஒரு ஸ்பைக் ஒன்று வரும்னா என்னன்னா இதை ஹையை தாண்டி போகுமான்னு தெரியாது. இதில் வந்து 50% வரும், 87 வரைக்கும் போகும். நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த லோ இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் காமிக்கிறேன். இந்த லோ இருக்குல்ல, இந்த லோட வந்து கீழே வரும். இது வந்து இந்த ஹையை தாண்டாது. இப்போ இந்த ரேலியில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து கிராஸ் பண்ணி நிற்கும். இந்த ஹையை வந்து இதால் கிராஸ் பண்ண 87 வரைக்கும் தான் போகுமே. 87லேருந்து திருப்பி வந்து ரிஜெக்ஷன் வரும். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கன்சல்டேட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிமினிஷ் ஆகிடும் இந்த ப்ரீமியமு. இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இதே இந்த 55.32 அந்த ரேஞ்சில் வந்து நின்றோம். பார்ப்போமா? இப்போ டைம் வந்து என்னன்னா 10:04 ஆகுது. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டி இங்கே ரிஜெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது போகுது, இது போனால் இது ரேலி இந்த வாட்டி வராது, பொறுமையாக தான் கன்சல்டேட் போகும். 87 86 வரும். இந்த இது 86 87 இது இங்கே போகும்போது இந்த லோ இருக்குது பார்த்தீங்கன்னா 37, இந்த ப்ரீமியம் வந்து 37 கிராஸ் பண்ணிடும். பார்ப்போமா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஸ்பைக் வந்ததா? ஸ்பைக் வந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 89, இது எவ்வளோ தூரம் வந்து டிகே ஆகிருக்கு பாருங்கள். இது அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் கொடுக்கல பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 107 போயிருக்குங்களா, இது 27 தான் வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து வச்சு செய்கிறீங்க. ஓகே, இந்த ஹையில் வந்து சரியான ரிஜெக்ஷனு இந்த லோவுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இது வந்து 27 வந்திருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இப்போ திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் பண்ணி திருப்பி வந்து நல்லா வந்து இது பண்ணுறாங்க. அப்போ ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ ஏர் வந்து இதில் தான் டிகே ஆகுமே, இதில் ஆகாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 36 இது 87 இது ரெண்டும் தான் இங்கே வருமே. திருப்பி இங்கேருந்து என்னென்னா திருப்பி கொஞ்சம் வந்து ரிஜெக்ஷன் வரும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ திருப்பி இங்கேருந்து இது ரிஜெக்ட் ஆகணும். இதுக்கு மேலே இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா? இது 87 வந்துச்சுங்களா, இது பாருங்கள் 36 இருக்குது பாருங்கள். இதில் பாதி தான் வந்து என்ன பண்ணியிருக்கு வரும்போது இதோட ப்ரீமியம் வந்து டிகேவே இருக்குது. ஓகேவா? இதனால இந்த ஏரியா வந்து ரிஜெக்ஷன் ஏரியா தான். இந்த ஏரியா நிறைய பேர் சப்போர்ட்டுன்னு நினச்சிப்பாங்க, சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம இங்கே ஃபாலோ ஆகும்போது இந்த 25 இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா 45 25 நம்மளுக்கு 50 இது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து 50% வந்து குறைஞ்சிருக்கு. இதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா எனக்கு இதில் போய் பார்ப்போம். 34 இருக்கா, 30,000 இருக்குது. 30,000னா இது எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும். இது 1.35 இருக்குது. 1.35ல் வந்து இப்போ வந்து டிகேவே இருக்குது. எவ்வளோனா வந்து நம்மளுக்கு 0.5% வந்து இடத்துல வந்து இப்போ நம்ம ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த பர்டிகுலர் ட்ரேடில். ஓகேவா? 0.5% வந்து நல்ல ஒரு டீல் தான், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு டிவி மேலே போகிற மாதிரி காமிக்குது. ரொம்ப வேல்டலாக நீ ஜர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இடத்துல வந்து பேனிக்கில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஆப்ஷன் பையர்ஸ் 2 சைடில் வச்சுருந்தாலும். ஏன்னா வந்து என்னென்னா 2 சைடில் வச்சுன்னா ப்ராஃபிட் ஒருத்தன் புக் பண்ணுவான், ஒரு சிலவங்க கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்ருப்பான். அந்த டைமில் அவன் ப்ராஃபிட் வந்துட்டு திருப்பி அவன் ப்ராஃபிட் வந்து டிமினிஷ் ஆகிடும். ஓகேவா? இதுவே நம்ம ஆப்ஷன் ரைட்டராக இருந்தால் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. நம்ம பாட்டு கம்முன்னு வந்து நம்ம ப்ராஃபிட்லேயே இருப்போம், வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். இன்னொரு நல்ல விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐவி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐவி கம்மியாகினா அது பையர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, புட் பையர்ஸ் வந்தால் கால் பையர்ஸ் எல்லாம் ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதனால் என்னென்னா இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்தராக வந்து பெரிய ஃபாலுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துக்க வேண்டியதான். இங்கே என்னடா அது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குது, இங்கே 300 இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை.
ஆனால் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஆனால் க்ரீடாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, சைலண்ட்டாக இருக்கிற பொசிஷனை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஐவி கம்மியாக இருக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ப்ரீமியம் வந்து அதிகமாகும். ப்ரீமியம் வந்து அதிகம், ஐவி அதிகமாக இருக்கும்போது என்னென்னா ப்ரீமியம் வந்து ஏறாது, அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து மெல்ட் ஆகும். இப்போ என்னன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்னன்னா ஒரு பக்கம் வந்து செல் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்னென்னா நம்ம பொசிஷன் வந்து கொஞ்சம் ஆபத்தில் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம என்ன ட்ரேட் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.8% வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்னென்னா இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து என்னென்னா காலை வந்து புட்டை வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, புட்டை வந்து பை பண்ணிக்கலாம்னா என்னென்னா 200 வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே பாரு, அதில் போயிட்டு 200 இருக்குல்ல, 22,200 புட்டு இருக்குது பாருங்க. அதோட வந்து இது எவ்வளோனா 65 இருக்குது. ஓகேவா, அப்போனா நம்மளுக்கு 200 வேணாம், நம்ம அந்த 41 எடுத்துப்போம். ஓகேவா, ஏன்னா நம்ம 45ல் வாங்கினா இது 41 இருக்குது. நம்ம வந்து இல்லை ப்ராஃபிட்டில் லாஸ் அந்த மாதிரி தான் போயிருக்குல்ல, அதனால் வந்து அதை வந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். எவ்வளோனா அதே வந்து 60 குவான்டிட்டி வந்து பண்ணிக்கிறோம். 60னா வந்து 300, 60 லாட்ஸ் பண்ணிக்கிறோன்னா 300. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து 3000 3000னா இதில் நம்ம வாங்கியாச்சு. இந்த இதை வந்து டன் பண்ணியாச்சு. ஓகேவா, இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து நம்ம வந்து சேவ்னு கொடுத்துறோம். ஓகேவா, இப்போ என்னன்னா நம்ம 41,060 வந்து நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம வச்சுருந்தது வந்து இது 250, இப்போ வந்து என்னென்னா 60 வந்து பை பண்ணியிருக்கேன். அதுக்காக போட்டுக்கலாம். எங்கள் 45,000 சரி 22,150 வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். எங்கடா இருக்கா 22,100, இது வந்து 22,100 வந்து பை பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதை வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கலாம். எவ்வளோனா நம்ம 48ல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எவ்வளோ பண்ணியிருப்போம் நம்ம 41.60ல் 41.60. ஓகேவா, பார்ப்போம் நம்ம ட்ரேட் என்ன ஆகுதுன்னு. ஓகேவா, இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்துக்கிடமே. இதுதான் 2 பொசிஷன் தான் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இது தேவையில்லை, இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இதையே நம்ம பார்த்துக்கணும். இது வந்து இப்போ வந்து 41 இருக்குது, இது 25 இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா, பொசிஷன் இப்படி தான் நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இங்கே திருப்பி இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகணும், ஃபர்தராக வந்து ஃபால் கண்டினியூ ஆகும். ஓகேவா, டைம் வந்து கரெக்டாக இப்போ 10:25. ஓகேவா, இந்த இடம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகிட்டேன். இந்த ரேஞ்சில் அந்த ஹையில் போட்டு ரிஜெக்ட் ஆச்சு. திருப்பி லோ சப்போர்ட்டு, திருப்பி இங்கேருந்து ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சோம் தெரியுங்களா. அது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேட் ஆரம்பிக்க சொன்னேன் 22,177. அதுக்கப்புறம் வந்து 22 வந்து 157. இந்த ரெண்டு பக்கம் வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆனால் ஃபர்தராக வந்து பெரிய ஃபால் தான். இந்த லோ கிட்ட இங்கே வந்து 22,080ல் ஒரு நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் இருக்குது. அதோட அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் இல்லை, ஃபர்தராக வந்து ஃபால் கண்டினியூ ஆகும். பார்ப்போம். ஒன்று இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். இங்கேருந்து 166லேருந்து 80 பாயிண்ட்ஸ், அதாவது ஆமாம் 80 பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு 180ல் வந்து சப்போர்ட் இருக்குது. 80 பாயிண்ட்ஸ் இது ஃபாலோ ஆனால் இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து நல்லா ப்ராஃபிட் தரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ என்னோடய பொசிஷன் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னன்னா இந்த 22,210க்கு மேலே போனால் இந்த பொசிஷன் வந்து ரிஸ்கில் போயிடும். ஃபுல்லாக வந்து பெரிய லாஸ் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதான் என்னோடய ஸ்டாப் லாஸ் 22,210. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இங்கே பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு 210 கீழே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வரும். ஓகேவா, 22,210. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் ஒன்று வந்திருக்கு. எப்போனா டைம் வந்து 10:35க்கு. ஆக்சுவலாக இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து திருப்பி ரிஜெக்ட் ஆகும். இப்போ பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
செல் பண்ணி வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 ப்ரீமியம் இருக்குது. இதில் வந்து பை பண்ணி வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 33, 41 வாங்கினது 33 ஃபுல்லாக வந்து மைனஸ் ஆகிருக்கு. போய் பொசிஷனை போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இதில் சரியாக காமிக்கல. ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுக்கு இப்போ எவ்வளோ ப்ரீமியம் கையில் இருக்குதுன்னா இதில் வந்து 16, இதில் வந்து 7, 16 மைனஸ் 7 வந்து 9, 9 இன்ட்டு 3 3000, 9 இன்ட்டு 3000 வந்து 27,000 தான் இருக்குது. இதில் ஒன்றும் அப்டேட் ஆகலை. இதில் அப்டேட் ஆகிடுச்சு, ரொம்ப கம்மியாக காமிக்குது, 17 காமிக்குது. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்மளோட வந்து இதுக்கு மேலே லாஸ் வரும் பார்த்தீங்கன்னா 22,210 வரும். பிரேக் அவுட் சிக்னல் காமிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம பொசிஷனை போய் பார்ப்போம். ஒரு லெக்கில் வந்து 13 இருக்குது, இன்னொரு லெக்கில் வந்து 13 வந்து மைனஸில் இருக்குது. ஓகே, அப்போனா வந்து பொசிஷன் எப்படி இருக்குன்னா 0 இருக்கும். ஓகேவா? ஓகே, 7,000 காமிக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்ப்போம் இந்த இடம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு. இது பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டான்னு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு மேலே போனால் வந்து பொசிஷன் லாஸில் வரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டைம் வந்து 10:40, ஒன்றுத்தில் 14, ஒன்றுத்தில் வந்து 13. ஓகே, பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணணுமா இல்லையான்னு இப்போ இந்த இடத்துல இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஷூட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா? ப்ரீமியம் ஷூட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடாது. ஓகேவா? ஆனால் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வந்து காண்டில் 6ல் வந்து காமிக்கும். ஆனால் ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேவா? இது வந்து என்னென்னா மேனிப்புலேட் பண்ணுறது தான். டக்குன்னு வந்து என்னென்னா இந்த ஹை போயிட்டு திருப்பி ரிவர்ஸ்ட் ஆகிடும் கீழே. ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு மாதிரி இருக்குது. இது ஒரு ஷோல்ட்ரு, இது ஹெட்டு. திருப்பி பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷோல்டர் மாதிரி காமிக்குது. இது வந்து எடுக்குதா, எடுத்துடுச்சுன்னா வந்து இதுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் நம்ம போட வேண்டியது தான். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எப்படி போடணுன்னா இதுக்கு, ஆனால் இது வந்து இந்த மாதிரி போகாது. இது வந்து பிரேக் அவுட் ஆகிடாது. இது என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஹோப் கொடுக்கறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து போடுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், இந்த ஹையை பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஓகேவா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரேலி ஒன்று கண்டிப்பாக ஒன்று வரும், அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகே, பிரேக் அவுட் ஆகி இது சப்போர்ட் இது கீழே வந்துச்சுன்னா இது என்னன்னா 22,150, இது வந்து என்னன்னா 22,183. ஓகேவா? இப்போ இந்த 50 கீழே இதை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா, இப்போ இது 58 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 50 கீழே இதை கிராஸ் பண்ணும்போது ப்ரீமியம் பயங்கரமாக ஷூட் ஆகும். எந்தனா இந்த பர்டிகுலர் வந்து இந்த ட்ரேடில் பை பண்ணியிருக்க பார்த்தீங்களா? அதில் இதில் பொறுமையாக தான் டிகே ஆகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இது அடி வாங்கிச்சு. இது 200லேருந்து அடி வாங்கிட்டு தான் இருக்குது. இது கீழே இது பிரேக் அவுட் ஆகிட்டு இதை நம்ம செகண்ட் டார்கெட் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 22,158, அதை வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது இதில் ப்ரீமியம் ஷூட் ஆகும். ப்ரீமியம் ஷூட் ஆகும்போது இங்கே சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குங்க, 22,136. அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், அதை ரீச் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது 136 வரும்போது எங்கே வரேன்னா ப்ரீமியம் இந்த ஹைக்கு வரும், 53க்கு வரும். இந்த 53க்கு வரும்போது என்னென்னா இந்த பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம ஹோல்ட் பண்ணுறோன்னா திருப்பி இன்னொரு ஸ்விங்கு திருப்பி வந்து கம்மியாகி திருப்பி அதுக்கப்புறம் அதிகமாகும். ஓகேவா? அடுத்த டார்கெட் வந்து இதுதான், 38 இங்கே வரும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 53க்கு வந்து இங்கே போகும். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இது வந்து இப்போ 54,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இதுக்கு எப்படின்னா அது 73 lakhs, 54 டிவைடட் பை 73 lakhs இன்ட்டு 100 போட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0.8% வந்து ப்ராஃபிட் இருக்கும் இதில். ஓகேவா? பார்ப்போம் எப்படி ஷூட் ஆகுதுன்னு. பார்த்தீங்களா இந்த ஹையில் போல் பார்த்தீங்க, இதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வச்சோம்.
அங்கே வந்து ஒரு ஃபால் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபால் எங்கே வரேன்னா இதே சப்போர்ட் எடுக்காது, இந்த 22,156 எடுக்காது. சப்போர்ட் எடுக்கிறனா வந்து 22,135 எடுக்கும். நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து விழும். வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொசிஷனை போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த 54 வரும்போது இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். 41 வந்து 54 வந்து அதில் வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பொசிஷன் இந்த செல் பண்ணி வச்சிருக்கல, இந்த 22,000 சி அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்ப்போம். ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாப் லாஸை மீறி போயிடுச்சு 22,115. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஆப்பை இதை மேலே கிராஸ் பண்ணல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து தாண்டி போயிட்டான். ஓகேவா? இப்போ நம்மளோட வந்து ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸில் இருக்குது. என்னென்னா 20,000. ஓகே, இந்த 20,000 இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஃபர்தராக வந்து நம்ம பொசிஷனை வந்து இந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த பொசிஷனாக இருந்தாலும். ஓகே, இப்போ என்னென்னா இந்த பொசிஷன் வந்து இப்போ பர்டிகுலர் செம டேமேஜை வந்து உருவாக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 22,000 சி இருக்குல்ல, 22,000 மேலே வந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆபத்து தேவை. அதே மாதிரியே 22,200 மேலே வந்து போயிட்டான். போகும்போது என்னன்னா இது ப்ரீமியம் வந்து இப்போ ஷூட் ஆகுது. ஓகேவா? இதோட ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகுது. இந்த காலை செல் பண்ணி வச்சுருந்தல 22,200 கரெக்டாக வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது இந்த 22,000 என்னென்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, என்னென்னா ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். என்னென்னா கரெக்டாக இந்த மாதிரி இடம் தெரியும் போது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளும் என்னென்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இல்லாட்டி வந்து அந்த இடத்துல வந்து கண்ண முடின்னு பொசிஷனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேமேஜ் வந்து ட்ரேடில் வந்து உருவாகும். இதுதான் இந்த பர்டிகுலர் இந்த விஷயந்தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஓகேவா? சப்போஸ் ஒருத்தன் ஒரு 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 ஆப்ஷன் ரைட்டர் வச்சுருக்கானா, அவன் எங்கே இந்த இடத்துல வந்து அவன் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவான்னு தெரியணும். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் என் பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டாப்பில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா கிட்ட வரும்போது, இல்லை இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த டேமேஜை வந்து என்னென்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபேஸ் பண்ணும்போது என்னென்னா பேனிக் ஆகி எல்லாரும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இது என்னன்னா நம்மளை வந்து பயம்படுத்துறதுக்கு தான். ஆக்சுவலாக வந்து நிறைய ட்ரேட் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸை பார்க்கும் போதே என்னென்னா ஒரு 2 to 3 மினிட்ஸுக்குள்ளேயே என்னென்னா இதுக்கு மேலே மேலே போகிறான்னு சொல்லிட்டு பயந்து க்ளோஸ் பண்ணுவான். ஓகேவா? க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறது நல்லது தான். ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வச்சுட்டு அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறது நல்லது தான். பயந்து பயந்து க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி இந்த ஹைலேருந்து திருப்பி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரிஜெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைலேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரிஜெக்ட். இதுலேயே வந்து பேனிக்காகி நிறைய பேர் க்ளோஸ் பண்ணுறான். பொசிஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், ஓகே பெரிய லாஸ் வருது சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை புக் பண்ணியிருப்பான். இந்த ஏரியா தெரியுதுங்களா, இந்த ஏரியாவில் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். க்ளோஸ் பண்ண நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி நிறைய பேர் அந்த சைடில் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து வெயிட்டேஜ் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி என்ன ஆகுனா திருப்பி இது ஃபால் கண்டினியூ ஆகி ஃபர்தராக வந்து கீழே வந்து வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீ ஜெர்க் ரியாக்ஷன்ஸ் தான். ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணுற ஏரியா இதெல்லாம். இது ரைட்டரோட வந்து ஸ்டாப் லாஸை வந்து ஹண்ட் பண்ணுற ஏரியா, அவங்களும் பேனிக்காகி க்ளோஸ் பண்ணுற ஏரியா. இதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும் போது எந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இன்னும் ஃபாஸ்டராக வச்சு தாளி தாளி தள்ளிக்கிறாவ. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. அநேகமாக அவன் 50% போவான்னு நினைக்கிறேன் இந்த ஹைக்கு. ஆக்சுவலாக 100% போயிட்டானா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணதில் 9:15 ஒரே ஸ்பைக்கு தான். இங்கே வந்து கீழேருந்து போட்டிருக்கிறான். எத்தனை 10:55 ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருக்கிறான். 10:55 தான் இந்த இடத்துலேருந்து ராலி கண்டினியூ ஆகிருக்கு. மொத்தமாக எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்கான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:10. 15 மினிட்ஸில் வந்து இந்த ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:37. ஆக்சுவலாக இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக தான் வந்து இது பண்ணியிருக்கு. ஓகேவா?
ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி இந்த ஹைக்கு வந்து போயிருக்கு. ஃபர்தராக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் இது. இது வந்து என்னென்னா பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி எவ்வளோ தூரம் போவோம்னா இதே போலுக்கு அளவுக்கு வந்து திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த பர்ட்டிகுலர் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஆனால் ப்ரீமியம் ஏறவே இல்லை. ஆனால் வந்து இதில் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா? சேம் இதே இடத்துல இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி நடந்தது பார்த்தீங்களா? அதே இதுதான் நடக்குது இங்கேயும். ஓகேவா? போல் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி வந்து நிற்கிது. இந்த பர்டிகுலர் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோனா இங்கே நம்மளுக்கு வந்து 2.2 லேக்ஸ் வந்து லாஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லாஸ்லேருந்து எப்படி ரெக்கவரி ஆகிறது? ஃபர்தராக இது மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு தான் பார்க்கணுமே. ஓகேவா? இங்கே இது எவ்வளோ இருக்குது? 84 இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதனால் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த இதை வந்து அந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸிட்டு இது எவ்வளோ 60 இருக்குல்ல, இதை வந்து 120 மாற்றிடணும். 61 120 180 மாற்றலாம். ஓகேவா? எக்ஸிட் பொசிஷன். இப்போ வந்து இது வந்து பை பொசிஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஏற்கனவே வந்து நம்ம பை பண்ண பொசிஷன் தான், இது இங்கே இருக்குது. இப்போ ஃபர்தராக வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? இதுலேருந்து இது கீழே வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான். ஓகேவா? எவ்வளோ லாஸ்னா இது மொத்தம் இந்த ட்ரேடில் வந்து 5 லேக்ஸ்ட்டு வந்து லாஸ் ஆகும்னு சொல்லுது ஃபர்தராக. இங்கே என்னென்னா இது பிரேக் அவுட் சொல்லி எடுத்துருக்கோம் நம்ம. இதில் வந்து இந்த போலை வந்து பிரேக் அவுட் பண்ணி போதான்னு பார்க்கணும் நம்ம. ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இது லோ, இது ஹை. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ரேலி இருக்கும். இந்த 22,300 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 400 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துலையே நம்ம போடுறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 400 வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சா நெக்ஸ்ட்டு ஒரு ரேலி ஒன்று வரும். சப்போஸ் நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை வந்து இது பண்ணல, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல, இல்லை ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் வந்து நம்மளை அகேன்ஸ்டாக போனாலும் இந்த ஹையில் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையை வந்து இது பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணோம், ஃபர்தராக வந்து ஒரு ரேலி கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ இதோட டெல்டா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ 22,200ல் 22,200 வந்து டெல்டா வேல்யூ வந்து 74 இருக்குது. 74னா இந்த 100 பாயிண்ட் போனால் இதில் வந்து நம்மளுக்கு 74 பாயிண்ட் கிடைக்கும். 74 பாயிண்ட்டுனா நம்ம டார்கெட் வந்து 150. இங்கே பாருங்க, இந்த ஏரியா வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லி பார்த்தா எவ்வளோனா இங்கே வந்து நம்மளுக்கு 6,000 குவான்டிட்டி இருக்குது. 6,000 இன்ட்டு 70. 6,000 இன்ட்டு 70. ஓகே, 4.2 லேக்ஸ். ஓகேவா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம வந்து 2.83 லேக்ஸ் வந்து லாஸில் இருக்கோம். இந்த ட்ரேடில் வந்து நம்ம 4.2 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் வருதுன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.4 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் வரும்போது இந்த பர்டிகுலர் ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இது எக்ஸஸாகவே வரோம். ஏன்னா இங்கே வர இது ஒரு 10 வேறு இருக்குது. ஒரு 30,000 மைனஸ் ஆச்சுன்னா ஒரு 90,000 வரும். இந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வந்து இந்த இந்த பிரேக் அவுட் ஆனதுலேருந்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் போகும்போது நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:20. அந்த ஃப்ளாக் பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு. ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் ஒன்று வந்திருக்கு. நம்ம டார்கெட் வந்து 150. ஓகேவா? 150ல் வந்து க்ளோஸ் பண்ணோம். இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக அவன் உடைக்க போகிறான். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ட்ரேட் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு 120 குவான்டிட்டி. ஓகேவா? இன்னும் ஏன்னா அவன் 20,800க்கு போக போகிறான். அதனால தான் வந்து இந்த இது. ஓகேவா? இதை 9,000 மாற்றியாச்சு, இதை வந்து 6,000 மாற்றியாச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிமேட்டட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 லேக்ஸ் ஒன்று காமிக்குது. ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது சொல்லி பார்ப்போம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 21,859. ஓகேவா? அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த பர்டிகுலர் ட்ரேடு இந்த லோவை பிரேக் பண்ண உடனே பெரிய ஃபால் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ண நெக்ஸ்ட்டு வந்து இந்த 150 வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே காலையிலேயே அந்த வச்சுருந்த இந்த பொசிஷனை வந்து என்னென்னா, இதை வந்து என்னென்னா ஒரு செல் பண்ணி ஒரு 120 180 குவான்டிட்டியோ ஆட் பண்ணி இது வந்து வந்தது. இப்போ திருப்பி வந்து இதை வந்து 9,000 குவான்டிட்டி ஆக்கியிருக்கோம் 3,000லேருந்து. ஓகேவா? பார்ப்போம். இப்போ இது எதுன்னா இப்போ 20,200 வந்துச்சுன்னா நம்ம லாஸில் வந்து ரெக்கவரி ஆகிடலாம். ஓகேவா? ஆனால் வந்து என்னென்னா இது 20,000 20,000 20,020. ஓகேவா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது 20,850 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20,020. ஓகேவா? இது இந்த தாண்டினவன் இங்கே சப்போர்ட்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து இதுதான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணானா 22,085 வந்து பிரேக் பண்ணானா நெக்ஸ்ட்டு 21,860 தான். பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு பயங்கர வாலட்டாலாக இருக்குது. ஏன்னா நேற்றே வந்து காலோட பொசிஷன் எல்லாம் நிறைய வந்து செல் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் புட்டோட பொசிஷன் இன்றைக்கி வாங்கி அதாவது செல் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ரைட் பண்ணாங்க. அதனால் மேலே போச்சு. திருப்பி மேலே பொசிஷனை ஃபுல்லாக திருப்பி வந்து பை பண்ணிட்டாங்க. இப்போ நிற்கிது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 த்ரீ ஓ கிளாக் ஆகுது. 3:58 ஆகுது. இப்போ லோ வந்து பார்த்தீங்கன்னா 21,984 இருக்குது. என்னோட ப்ரொடிக்ஷன் வந்து 21,865ல் க்ளோஸ் ஆகும் சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சு. 149 149 132 தான் இருக்குது. பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஃபர்தராக வந்து பாசிட்டிவாக தான் போவோம். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:29. ஆக்சுவலாக லாஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோலேருந்து 65லேருந்து 22,040. ஓகேவா? 65லேருந்து இதில் ஒரு வந்து 35, இதில் 75 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி நடந்திருக்கு. ஓகே. 75 பாயிண்ட் ரேலி நடந்திருக்குன்னா இந்த பர்டிகுலர் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 178 இருந்தது. அதுலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 பாயிண்ட்ஸாக இறங்கிச்சு. இவ்வளோ ரேலி நடந்தும் வந்து அங்கே யாருமே அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் யாரும் ட்ரேட் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த வாலட்டிலிட்டி இல்லை. இதில் வந்து 154க்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பொசிஷன் பார்த்தீங்கன்னா 154.94 வந்தவொடனே இந்த மாதிரி ட்ரேடை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே அந்தந்த இடத்துல சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் வந்து அட்ஜஸ்ட் எப்படி பண்ணணும், அதில் உள்ள க்ளூ எவ்வளோ குவான்டிட்டியை வந்து அதிகமாக பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த ட்ரேடில் இருக்கும். அப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முழுசாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது, எந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், அதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஆனால் இது ஆப்ஷன் பையிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. ஓகேவா? அது என்னன்னா எப்போனா ஒரு தடவை சான்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடு மாதிரி இது. இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறன்றதா இருந்தால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2:30க்கெலாம் வந்து டைம் நிறைய இருந்தது. இதுவும் ப்ரீமியம் கம்மியாக இருந்தது, இதுவும் ப்ரீமியம் கம்மியாக இருந்தது. க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ரொம்ப வால்டலாக இருந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் இந்த இடத்துலேருந்து வரும்போது அப்படி தெரியும் போது என்னென்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரேலி நடந்தும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்ஸும் வந்து டிகே ஆகலை, யாரவும் இல்லை அப்படின்னு நின்று போச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கும் ட்ரேடில்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைப்ரரி மாதிரி பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, பார்ப்போம். பை பாய்.